பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து நாம பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார், கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தி அப்படின்னு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே எசேக்கியேல் ஆவிக்குள்ளாகி கர்த்தருடைய கை எசேக்கியேலை கடந்து வந்த உடனே எங்கு போனாங்க தெரியுமா? ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே கடந்து சென்றாங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இதை கொஞ்சம் தியானித்து பாருங்க. எசேக்கி இப்போ தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொன்னால், தேவனுடைய கரம் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால், நாம எதைதான் திங்க் பண்ணணும்? ஒரு செழிப்பான ஒரு இடத்துல தானே கொண்டு போகணும். ஆனா இங்க பாருங்க, எசேக்கியேல் இப்படி சொல்றாரு, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, நான் ஆவிக்குள்ளாகி கர்த்தர் என்னை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், எலும்புகள் நிறைந்த செத்து போய் உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் யாராவது பயணம் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, யாராவது பயணித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த நாள்ல தேவன் உங்களிடத்திலே பேசுகிறார். என்னன்னா, கர்த்தர் உங்களை விட்டு விலகினார், உங்களோடு கூட தேவன் இல்ல. ஆமென். நீங்க இப்போ கஷ்டத்தின் மத்தியில, வேதனைகள் மத்தியில, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நீங்க தனியாக தான் நிக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் இல்ல. ஆமென். எசேக்கியேலினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் அமர்ந்த பொழுது வேதம் சொல்கிறது, எசேக்கியேலை தேவன் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே அழைத்து கொண்டு போனார். ஆமென். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? தேவன் அழைத்து கொண்டு போன பள்ளத்தாக்கிலே செத்து போன எலும்புகளை எல்லாம் தேவன் உயிர் பெற செய்தார். ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், செத்து போய் உலர்ந்து போன சில அனுபவங்களை தேவன் இந்த நாட்களில் உயிர் பெற செய்வார். ஒரு புது ஜீவனை தருவார் தேவன். ஆமென். அழைத்ததை வெறுமையாக விட மாட்டார். கர்த்தர் இந்த நாளிலே அற்புதத்தை செய்வார், புது ஜீவனை தருவார், புது பலனை தருவார். நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரோடு கூட பயணம் செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.